இலக்கம் 30 அதாவது ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது பணிச்செயல் முறைமை அல்லது இயக்க முறைமைகளின் பிரதான தொழிற்பாடுகளில் ஒன்றான முறைவழி முகாமை கீழே வார தலைப்புள்ள பற்றி தான் நாங்கள் இந்த வினாவை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், முறைவழி ப்ரொசஸில் நடக்கக்கூடிய, அதாவது ப்ரொசஸரில் நடக்கக்கூடிய அந்த முறைவழி ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் என்பது அல்லது ப்ரொசஸ்ன்றது 7 கட்டங்களை தாண்டி நிறைவேற்றப்படும். நீங்கள் படிச்சிருக்கீங்க. அல்லது 5 கட்டங்களை தாண்டி நிறைவேற்றப்படும். இப்போ நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா 7 ஸ்டேஜ் ப்ரொசஸ் ஆஃப் சிபியு, 7 கட்டங்கள் அல்லது 5 ஸ்டேஜ், 5 கட்டங்களை கொண்டது. அப்போ 5 கட்டங்கள் இப்போ 7 கட்டங்கள் எப்பொழுதுன்றதை பற்றி நான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண இல்லை. காரணம், என்னோட வினாவுக்குரிய விடையர்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது மிச்சம் நீண்ட விஷயங்கள் பேசிப்படுகின்றதால் நான் அதை இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ண இல்லை. ஆனாலும் குறிப்பான சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தினா, உங்களுக்கு தெரியும், நாங்கள் 7 ஸ்டேட் ப்ரொசஸ் எடுத்து கொண்டு வந்தோம்னா அதில் ஒரு ப்ரொசஸ் உருவாகி கடைசியாக அந்த ப்ரொசஸ் எப்படி டெர்மினேட் ஆகுது, அதாவது அந்த ப்ரொசஸ் எவ்வாறு நிறைவேற்றி முடிவடைகின்றது என்ற அந்த கட்டங்கள், அந்த இடைப்பட்ட கட்டங்கள் தான் நாங்கள் இந்த 7 ஸ்டேட்டஸ் ப்ரொசஸை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். எனவே நான் வினாவுக்குரிய விடயங்களை மாத்திரம் கலந்துரையாடுறதை பொறுத்தவரை கருவி அதை மட்டும் நான் நீங்கள் ஒரு முன்வைக்கிறேன். இதில் 3 ஷெடியூலர்ஸ் ஒரு விஷயம் இருக்குது. 3 நான் ஷோர்ட் அடைக்கிறேன். ஷெடியூலர் 3 அட்டவணை படுத்திகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக 7 நிலையில் மட்டும், 5 நிலையில் 7 நிலையில். அதில் இப்போ உங்களுக்கு தெரியும், நியூன்ற அந்த ஸ்டேட்டஸில் முதலாவது கட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரொசஸிங் நேரம், நிறைய ப்ரொசஸிங் மிச்சுவல் நிறைய ப்ரொசஸிங் நேரம், அந்த ப்ரொசஸ்கள் ரெடி ஸ்டேட்டஸுக்கு வார நேரம் ஆர், எதை முதலாவது ரெடி கொண்டு வர, எதை 2வது ரெடி கொண்டு வர, எதை 3வது ரெடிக்கு கொண்டு வரன்றதை தீர்மானிக்கிறது காணப்படுகிற ஷெடியூலர் தான் லாங் டேர்ம் ஷெடியூலர். ஃபர்ஸ்ட்டுக்கு அதை நான் சொல்கிறேன், LTS. இப்போ நான் இதில் லாங் டேர்ம் ஷெடியூலில் பொறுப்பு டியூட்டி என்னென்னா, உருவாகிற ப்ரொசஸ், அதாவது நாங்கள் வச்சுக்கொள்ள செகண்ட் ஸ்டேஜில் உருவாகிற ப்ரொசஸ்ன்ற எதை முன்னுரிமைப்படுத்துறதுன்றதை தீர்மானிக்கிறதன் LTS, லாங் டேர்ம் ஷெடியூலர். மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் செயற்பாடு என்னன்னு சொன்னால், ரெடி ஸ்டேட்டஸுக்கு ரெடி ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு ப்ரொசஸ் ரன்னிங் ஸ்டேட்டஸுக்கு போகிற நேரம், இது ரன்னிங் ஸ்டேட்டஸுக்கு போகிற நேரம், ரெடி ஸ்டேட்டஸில் இருக்கிற எந்த ப்ரொசஸை முதலாவது ரன்னிங் ஸ்டேட்டஸுக்கு அனுப்புகிற தீர்மானிக்கிற ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர், அதாவது குறுங்கால அட்டவணைப்படுத்தி. அடுத்த கட்டமாக ரெடியில் காணப்படக்கூடிய சில ப்ரொசஸ்கள் சில நேரங்களில் ஒரு கட்டம் என்னன்னா, இந்த ப்ரொசஸுக்கு வழங்கப்பட்ட டைமை தாண்டி அதுக்கு நேரம் தேவைப்படுச்சுன்னா ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்கிற அந்த செயற்பாடு என்ன செய்யப்படும், அதாவது அதுக்கு வழங்கப்பட்ட நேரத்தை விட கூடுதல் நேரத்தை எடுக்குதுன்னு சொன்னால் திரும்ப அது ரன்னிங் ஸ்டேட்டஸுக்கு அனுப்பப்படுது. நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதே போன்று இன்னொரு செயற்பாடு நடக்குது. இந்த ரன்னிங் ஸ்டேட்டஸில் எல்லா ப்ரோக்ராம் ரன் ஆகிறது இல்லை. சில ரிட்டர்ன் திருப்பி அனுப்பப்படும். ரன்னிங் ஸ்டேட்டஸுக்கு, அதாவது ரெடி ஸ்டேட்டஸ்க்கு அனுப்பப்படும். அதுக்கு காரணம் காலக்கழிவு, வழங்கப்பட்ட காலத்தோட கூடுதலாக தேவைப்பட்டால் அதை திருப்பி அனுப்பி குறவு எடுக்குங்க. ரைட். இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியும், ஐஓ இடைப்பணி. நான் சொல்லுவேன், சில ப்ரொசஸ்கள் இங்கே ரன்னால் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அதுக்கு ஐஓ இன்புட் அவுட்புட் டிவைசஸ் தேவைப்பட்டால், அது ஏற்கனவே வேறொரு ப்ரொசஸரில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால் அந்த குறித்த ஐஓ இன்புட் அவுட்புட் டிவைசஸ் கிடைக்கும் வரை தற்காலிகமாக என்ன செய்யப்படும், பிளாக்
தடுக்கப்பட்ட நிலைமையில் வைக்கப்படும். பிளாக்னு சொல்லுவாங்க. தடுக்கப்பட்ட நிலைமையில் வைக்கணும். அதில் ஸ்வாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்வாப்பிங், அதாவது மாய நினைவத்தை நோக்கி அனுப்பப்படுது. பிரதான நினைவத்திலிருந்து மாய நினைவத்தை நோக்கி அனுப்பப்படுது. திரும்ப அதுக்கு எப்போ ஐயோ தொழிற்பாடு கிடைக்கிறதோ அல்ல டிவைசஸ் கிடைக்கிறதோ அது திரும்ப என்ன செய்யப்படும், ரன்னிங் ரெடி மோடுக்கு போயிட்டு ரெடி மோட்லேயும் திரும்ப ரன்னிங் மோடுக்கு வருது. நான் இதை பூர்ணமாக விளங்கப்படுத்த இல்லை. இந்த ஷெடியூலர்ஸை மட்டும்தான் விளங்கப்படுது. எல்டிஎஸ் வந்து இங்கே வருது, எஸ்டிஎஸ் வந்து இங்கே வருது. திரும்ப இந்த இடத்துல ஐஓ போர்ட்ஸ் ஐஓ டிவைஸஸ் கிடைக்கும் வரைக்கும் தற்காலிகமாக பிளாக் பண்ணப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த ப்ரோசஸ் இதில் இருக்கிற பிளாக் பண்ணப்பட்ட இந்த ப்ரோசஸ்களை எந்தெந்த ப்ரோசஸ்களை திரும்ப நான் ரன்னிங் மோடுக்கு வழங்குற முதலாவது ரெண்டாவது தீர்மானிக்கிறது தான் எம்டிஎஸ், மிடில் டேர்ம் ஷெடியூலர். மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிடில் டேர்ம் இந்த மொழி ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ வீணாக சொல்லுங்க. தயார் நிலையில் எந்த முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது. எஸ், தயார் நிலை. தயார் நிலை நமக்கு தெரியும், ரெடி ஸ்டேட்டஸில் இருக்கிறது. ரெடி ஸ்டேட்டஸ்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டஸுக்கு போகிற நேரம் அதை தீர்மானிக்கிறது வந்து குறுங்கால அட்டவணைப்படுத்தி கிடைக்கக்கூடிய புதிய நிலையிலிருந்து தயார் நிலைக்கு செல்வதில் எந்த முறை முதலில் அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிப்பது எல்டிஎஸ். நான் ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி பிளாக் பண்ணப்பட்டிருக்கிற ஐஓ கிடைக்கும் வரைக்கும் பிளாக் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ப்ரோசஸருக்கு ஐஓ கிடைக்கிற நேரம் அல்லது பல குறை நேரத்தில் கிடைக்கிற எதனை முதலாவது ரெடி செய்து திரும்ப அனுப்புறதை தீர்மானிக்கிறது எம்டிஎஸ். நான் பார்த்துட்டோம். ஸ்வாப்பிங் என்ற சொல்ல நீங்கள் தரப்பட்டிருக்குது. ஸ்வாப்பிங் என்ற சொல்ல நீங்கள் ஏற்கனவே இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிற முழுமையாக படிக்கிற நீங்கள் அதை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனவே